வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். சேப்பங்காய் வறுவல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே நிறைய பேர் இது ரொம்ப வழவழன்றதுனால இது செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இது ரொம்ப செவக்க வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுனால இது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுக்குறேன் பாருங்கள். சேப்பங்கிழங்கு எடுத்து ஒரே ஒரு விசில் வச்சு குக்கரில் எடுத்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. முதல்ல இந்த மாதிரி எல்லா சேப்பங்கிழங்கையும் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் போல் போட்டு எடுத்து பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கருவேப்பிலையை போட்டுட்டு சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் சிம்பிளையே வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உப்பு மிளகாய் பொடி எல்லாம் அதில் ஊறிட்டு அந்த மிளகாயோட பச்சை ஸ்மெல்லும் கொஞ்சம் போயிட்டு இன்னுமே கிறிஸ்பாயிடும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே மிளகாய் பொடியை முதல்லையே போட்டுட்டு நம்ம வறுத்துட்டு எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அந்த பிசுக்கு போகாமல் அப்படியே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அடிக்கடி செய்யலாம், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.